ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 எபிசோட் 2 த லோன்லி சைபார்க். 領域展開モンキー D ブギよろしく。 Arise 俺が本当の渦巻きナルト。ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோவனோட கேக்டஸ் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காண்டி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போது நியூஸில் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க. கூட்டமாக கொசுக்கள் எல்லாம் ஜெட் சிட்டியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பிராணிகளோட ரத்தத்தை உறிஞ்சி அதை கொண்டு போட்டிருக்கு. இதனால் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அப்படின்னு நியூஸில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ வீட்டில் ஒரு கொசு இருக்கும். நம்ம ஹீரோ அதை அடிக்க ட்ரை பண்ணுவான், மிஸ் ஆயிரும். அப்படியே நம்ம ஹீரோ ஏகப்பட்ட தடவை அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் செம்ம காண்டாயிருவான். நம்ம ஹீரோ அப்படியே மாற்றி மாற்றி கொசு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போது இங்கே கூட்டமாக கொசு பறந்துக்கிட்டு இருக்கோம். அவரோட 3rd லெவல் டீமன் கொடுத்துருப்பாங்க. அப்போது அவங்க நம்ம ஜெனோஸ் நிற்பான். இந்த இடத்துல ஒரு திருடனை காமிப்பாங்க. இவன் ஆள் இல்லாதனால ஏகப்பட்ட பொருட்களை திட்டி வச்சுருப்பா. அப்போது யாராவது கொசுக்கெலாம் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ கூட்டமாக கொசுக்கள் வந்து அவனை ரத்தத்தை மொத்தமாக உறிஞ்சி அவனை கொண்டு போட்டுரும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மஸ்கிட்டோ கேர்ள். அப்போ நம்ம ஜெனோஸ் அவளை அட்டாக் பண்ணுவான். அடுத்த நேரம் மாற்றிக்கிடுச்சு, அவனை கொண்டுருங்க அப்படின்னு மஸ்கிட்டோ கேர்ள் சொல்லுவாள். அவனே ஒரு சைபார்க், அவன்கிட்ட எப்படி பிளட் இருக்கும். அப்போது மொத்த கொசு வரும்போது அவன் ஃபயர் பவர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிடுவான். இப்போது இங்கே நம்ம சைத்தாமாவை காமிப்பாங்க. அவன் கொசு அடித்து தான் நினைப்பான். ஆனால் திரும்ப உசு சத்தம் கேட்கும். நம்ம சைத்தம்மா செம்ம டென்ஷன் ஆவா. இங்கே மஸ்கிட்டோகளுக்கும் நம்ம ஜெனோஸுக்கும் சரியான சண்டை நடக்கும். சண்டையில் நம்ம ஜெனோஸோட பாதி கையை பிச்சு எடுத்துருப்பா. நம்ம தலைவன் அவளோட 2 காலையை பிச்சு போட்டிருப்பா. இப்போ திரும்பவும் நம்ம ஜெனோஸ் அவளை அட்டாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணியிருப்பானா, அங்கே உள்ள மொத்த கொசையும் இங்கே திரட்டுவா. அது வந்து காட்டுக்குள்ள உள்ள எல்லா மிருகங்களோட ரத்தத்தையும் உறிஞ்சிருக்கும். அதனால் அவள் பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜெனோஸ் அவளை அட்டாக் பண்ணுவான். அப்போது அங்கே நம்ம தலைவன் கொசு மருந்தோடு வருவான். நீ யார்ரா, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெனோஸ் சொல்லுவான். என்னடா இது கொசுவா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கொசுலாம் பார்ப்பா. அப்போது அவள் டீமன் கொசு மாதிரியே மாறி இருப்பா. அந்த கொசு எல்லாம் சேர்ந்து அவளுக்கு பவர் கொடுக்கும். இதனால் அவள் ரொம்ப சக்தி வாய்ந்தவா மாறுவா. நம்ம ஜெனோஸோ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிவிட்டு இங்கே இந்த 500 மீட்டரில் யாருமே இல்லை. ஸோ இந்த பவர் யாரையும் பாதிச்சிருக்காது. ஐயோ அவன் இருந்தானே அப்படின்னு பார்ப்பா. நம்ம ஹீரோட ட்ரெஸ் மட்டும் தான் கிழிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன கீறு கூட பட்டிருக்காது. அந்த மஸ்கிட்டோக்கு எல்லாம் காப்பாங்க. அவள் செம்ம பவர்ஃபுல்லாக அங்கே வந்து நிற்பா. அப்போது அவர் பவரை பார்த்துட்டு நம்ம ஜெனோஸ் செம்ம ஷாக் ஆயிடுவான். அவளும் கொடுக்க வச்சுக்கிட்டு நம்ம ஜெனோஸோட வயிறை கிழிச்சு விட்ருவா. இப்போது நம்ம ஜெனோஸ் ரொம்ப அடி வாங்குவான். அடி வாங்கிட்டு பாதியோட இதுக்கு நான் கிவ் அப் பண்ணிடலாம், நான் இப்போது செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறேன் அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது நம்ம ஹீரோ வந்து செப்பையில் ஒரே அப்பு, அவள் காலி, சோழி பிடிச்சி கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். உங்கள் பேர் என்ன அப்படின்னு ஜெனோஸ் கேட்பான். என் பேர் சைத்தாமா அப்படின்னு சொல்லுவான். நான் அவனோட சிஷியனாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு ஜெனோஸ் சொல்லுவான். அப்புறம் ஜெனோஸ் மாடிஃபை ஆகி நம்ம சைத்தாமா அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்திருப்பான். வந்துட்டு சென்சைன்னு கூப்பிடுவான். அப்படி கூப்பிடாதன்னு சொல்லுவான். சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ கடுப்பை உள்ளே கூட்டி போய் இந்த டீயை குடிச்சிட்டு இங்கே என்ன கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், உங்களோட மாடிஃபையான ஆர்மர் மண்டையில் இருக்கே அப்படின்னு கேட்பான். அது முடி கொட்டினதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஓ, சின்ன வயசுலேயே முடி கொட்டிடுச்சா அப்படின்னு என்ன சொல்லுவான். நான் இப்போ என்னோடய ஸ்டோரி சொல்கிறேன். நான் 15 வயசாக இருக்கும்போது ஒரு அன்கண்ட்ரோல் சைபார்க் எங்கள் சிட்டியை அழிச்சிருச்சு. அப்போ நான் மட்டும்தான் தப்பிச்சேன். அப்போது டாக்டர் குசேனை தாண்டா என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு ஜெனோஸ் சொல்லுவான். சரி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்டோரிலாம் கேட்டோன்னே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ செம காண்டாயிட்டு நிறுத்திடா, ஸ்டோரிலாம் போதும் அப்படின்னு சொல்லுவான். இங்கே டாக்டர் ஜீனஸ் இவன் தான் அந்த மஸ்கிட்டோக்களை உருவாக்குனவன். இவன் நம்ம ஹீரோ அந்த மஸ்கிட்டோக்களை ஒரே அடியில் கொண்டதுனால இவன் எப்படி அதை பண்ணான், அதனால் அவனை இங்கே கூட்டிகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஜெனோஸ் கேட்பான், எப்படி இந்த அளவு பவராக வந்தீங்க அப்படின்னு. உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்பான். 19ன்னு ஜெனோஸ் சொல்லுவான். அப்படினாலும் உன்னால் பண்ண முடியாது,
நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த மூவை ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெனோஸ் எதையோ சென்ஸ் பண்ணுவான். பார்த்தா ஒரு வெட்டுக்கிளி மாதிரி ஒரு மாஸ்டர் உள்ளே வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஒரே பஞ்சில் காலி பண்ணிட்டு எனக்கு இதுக்கு பே பண்ணுறா அப்படின்னு சொல்லுவான். வெளில இன்னும் 2 மாஸ்டர் இருக்கும். நம்ம ஜெனோஸ் வர்றதுக்குள்ளே 2 மாஸ்டரையும் கோத்தி போட்டிருப்பான். அப்போது நம்ம ஹீரோ ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பான். அவனோட தலை மட்டும் தான் வெளியே நிற்கும், பாடி ஃபுல்லாக உள்ள. அப்போது ஒரு அயன் டைப் சைபார்க் அங்கே இருக்கும். அவனோட நம்ம ஜெனோஸ் சண்டை போடுவான். சண்டை போடும்போது கூட நீ தான் அந்த டவுனுக்கு வந்து எங்கள் எல்லோரையும் அழிச்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் சண்டை போடுவான். இங்கே ஒரு லயன் டைப் மான்ஸ்டர் ஒன்று வரும். வந்துட்டு நம்ம ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கும். இங்கே நம்ம ஜெனோஸ்க்கும் அந்த அயன் டைப் மான்ஸ்டருக்கும் சரியான சண்டை போயிட்டுருக்கோம். நம்ம ஜெனோஸும் அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். நீ தான் அந்த மான்ஸ்டரா எங்கள் ஊரை அழிச்சது அப்படின்னு அவன் கேட்டுகிட்டு தான் இருப்பான். 2 பேருக்கும் இடையில சரமான சண்டை நடக்கும். இங்கே நம்ம ஹீரோ கொட்டாய் விட்டுட்ருப்பான். அந்த லைன் மான்ஸ்டர் அவனை சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் உன்னை கொல்ல போகிறேன்டா, உன்னை துவச்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டாக உள்ளேருந்து வெளில வந்துடுவான். அவன் இதை எப்பட்றா வெளில வந்த அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோட்டுக்குள்ள பேனில் உள்ள தூசியை தட்டி விட்டுருப்பான். அந்த மான்ஸ்டர் செம்ம காண்டாகி ரேஜ் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அதுலேருந்து அடிக்கிற அடியில் லைட்டாக நகருவான், எஸ்கேப் ஆயிடுவான். இப்படியே அது ரேஜ் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் அது அடிக்கிற அடியிலலாம் இருந்து டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியாக டாச் பண்ணி முடித்தோடனே நம்ம ஹீரோ ஒரு பஞ்சு தான் அந்த மான்ஸ்டர் காலி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குழி தோன்ற மான்ஸ்டர் பயந்துக்கிட்டு ஓடிடும். நம்ம ஹீரோ தலையை விட்டு உள்ளே வந்து அந்த மான்ஸ்டர் சொல்லியும் முடிச்சிடுவான். நம்ம ஹீரோவும் மண்ணுக்குள்ளேருந்து வெளில வந்துட்டு அந்த இடத்த பார்ப்பான். அந்த இடம் சரியான செத்தாரணம் இருக்கும். அங்கே ஜெனோஸும் அப்புறம் அந்த மாஸ்டர் சொல்லும், என்னை விட சீனியர் ஒருத்தர் இருக்கான் லயன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ அதை கண்ணை காமிப்பான். இப்போது அதுவும் பயந்துக்கிட்டே எனக்கு எதுவுமே தெரியாது, என்னோடய மாஸ்டர் தான் அவனை கூட்டிகிட்டு சொல்லாங்க அப்படின்னு சொல்லும். அப்புறம் அந்த ஹவுஸ் ஆஃப் எவால்யூஷன் டாக்டர் ஜீனஸ் இருக்க இடத்த காமிப்பாங்க. அங்கே அவனை மாதிரியே ஏகப்பட்ட க்ளோன்ஸ் இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ்.